சத்தியமங்கலம் அருகே அருந்ததியர் சமூகத்திற்கு பாத்தியப்பட்ட கோவில் திருவிழாவில் 15 குடும்பத்தினரை ஒதுக்கி வைத்து திருவிழா நடத்த முடிவு செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு வட்டாட்சியரிடம் மனு அளித்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த உக்கரம் ஊராட்சிக்கு உட்பட்ட காளிகுளம் அண்ணா நகர் பகுதியில் சுமார் 50க்கும் மேற்பட்ட அருந்ததியர் குடும்பத்தினர் வசித்து வருகின்றனர். இவர் வசிக்கும் பகுதியில் அருள்மிகு அன்னமார் பட்டத்தரசி அம்மன் கோவில் உள்ளது. இந்த கோவிலில் ஆண்டுதோறும் ஆவணி மாதம் திருவிழா நடைபெறும். இந்த திருவிழாவில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி வழிபாடு நடத்தி குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து திருவிழாவை கொண்டாடுவார்கள். ஆனால் இந்த ஆண்டு திருவிழாவில் காளிகுளம் அண்ணா நகர் பகுதி ஊர் நாட்டாமை ரங்கசாமி குடும்பத்தினர் உட்பட 15 குடும்பத்தினர் மட்டும் அருள்மிகு அன்னமார் பட்டத்தரசி அம்மன் கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ளக்கூடாது என அண்ணா நகர் அருந்ததியர் பகுதி மக்கள் 15 குடும்பத்தினரை ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோவில் திருவிழாவின் போது அருந்ததியினர் சமூகத்தினருக்கும் மாற்று சமூகத்தினருக்கும் இடையே பிரச்சனை ஏற்பட்டு காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது. இது தொடர்பாக அந்த 15 குடும்பத்தினரால் மீண்டும் ஜாதி பிரச்சனை ஏற்படும் என்பதால் தங்களை ஒதுக்கி வைத்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து ஊர் நாட்டாமை ரங்கசாமி மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மாவட்ட துணைச் செயலாளர் பெரியகாளையன் தலைமையில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் 50க்கும் மேற்பட்டோர் சுதந்திர தினத்தன்று சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு சத்தியமங்கலம் வட்டாட்சியர் கார்த்திக் அவர்களிடம் மனு அளித்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என கோரிக்கை மனு அளித்தனர்.